வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி பிரிண்ட் பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். கவர்னர் தேவையில்லை, ராஜ்பவன் தேவையில்லை என்ற தலைப்பில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸுடைய எம்பி திருமிகு சகாரிகா கோஷ் இந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. வாதிப்பதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். 10 மசோதாக்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதை ஒட்டி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. முதல்வர் ஆளுநரிடையே மோதல் முற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோதல் முற்றுகிறதுன்னு பார்க்கணுமா, இல்லை ஒரு கேஸ் டு கேஸில் இரண்டு தரப்புக்கும் ஏதோ ஒரு உடன்பாடு வராத நிலையில் ஒரு தேக்க நிலை அப்படின்னு பார்க்கணும்? நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேட்டிங்கன்னா அது கேஸ் டு கேஸ் இல்லை. திரு RN ரவி வந்ததிலிருந்து ஹீ இஸ் இன் அ கன்ஃபரன்டேஷன் ஸ்டேஜ். வந்ததிலிருந்தே ஒரு மோதல் போக்கத்தான் கடைப்பிடிக்கிறார். இப்போ இது வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இத்தனை நாட்கள் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் இந்த மசோதாக்களை எல்லாம். அதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய ரெசிடுவல் பவர்னு சொல்லுவோம், விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதல் 100 தரவரிசையில் வந்து ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்னார், ஏன் லோயலா காலேஜ் உங்கள் கண்ணில் படலையா, பிரசிடென்சி காலேஜ் உங்கள் கண்ணில் படலையா, VIT உங்கள் கண்ணில் படல, வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்தார். இத்தனை வந்து முதல் 100க்குள்ளே இருக்குன்னு. அதுக்கு எந்த பதிலுமே ஆளுநர் வந்து கொடுக்கல. இந்தியாவுடைய தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் முதல் 100ல் தமிழ்நாட்டிலேருந்து ஒன்று கூட இல்லைன்னு சொன்னார். இது முழுக்க இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது ஆளுநர் பற்றி பேசும்போது. ஆனால் இது முழுக்க போய் அவர் சொன்னது உண்மை இல்லை, கலப்படம் இல்லாத போய். நம்முடைய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் முதல் 100க்குள்ளே இருக்குது. தனியார் நிறுவனங்கள் இருக்குது, அரசு நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்களும் இருக்குது. இப்போ இது மாதிரி தான் தொடர்ந்து அவர் வந்து சர்ச்சைக்குரிய ஆதாரமற்ற செய்திகளை சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். இது எல்லாமே வந்து என்னென்னா, இவங்களுக்குன்னு சொல்லி ஆளுகிற கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு தத்துவார்த்தம் இருக்குது. அந்த தத்துவார்த்தத்தை எதிர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அதை அட்டாக் செய்ய வேண்டும் என்று. இப்போது வள்ளலாரை பற்றி அவர் வந்து சனாதனத்துடைய பிரதிநிதின்னு சொன்னார். சனாதனம் என்பது என்ன, வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டை பற்றியும் இந்த ஆளுநருக்கு வந்து புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரியார் ஒருத்தரை தவிர வேறு எல்லாருக்குமே வந்து காவி கட்டிட்டார். இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் ஏதோ கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, இங்கே வந்ததிலிருந்தே இந்த ஆளும் கட்சிக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும், அவர்களை தொல்லைப்படுத்த வேண்டும், அவர்களை கிள்ளி விட. இதே நிலை தான் மேற்கு வங்கம், தெலுங்கானா, கேரளாவிலையும் தொடருதுன்னு கட்டுரையாளர் சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது இவங்க சொல்கிற கட்டுரையில் சொல்கிறது வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷனல் கன்ஃபரன்டேஷனை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் இதில் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அவங்க கம்யூனிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க, இவங்க டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் அடிப்படை ஒற்றுமை என்னென்னா இன்டெகிரேட்டட் ஹோல்சம் க்ரோத், ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். உடம்பின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதன் பெயர் வீக்கம், உடம்பு முழுவதும் வளர்ந்தால் தான் அது வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறதுல ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இதையே வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பெண்களுடைய நிலைமைங்க ரொம்ப மோசமாக போயிடுச்சு கேரளாவில், அதை பற்றி சட்டமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொல்லி இவர் சொன்னார், அந்த கவர்னர் சொன்னார். உடனே அவங்க சொன்னாங்க, பதில் சொன்னாங்க, உண்மை கேரளாவில் மட்டும் இல்லை அனைத்து இந்தியாவிலும் எப்படி இருக்குது, அதனால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும், நாங்கள் உங்களோட சேர்ந்து வர்றோம் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. மற்ற மாநிலங்களில் இப்போ தங்கர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். நாங்கள் வெஸ்ட் பெங்கால் கார்டரை சேர்ந்தவன். வெஸ்ட் பெங்காலில் அவர் பண்ண பல செயல்கள் அது வந்து ஒரு கவர்னர் செய்யக்கூடாத செயல்கள். ஒரு லா அண்ட் ஆர்டர் ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க, கவர்னர் வந்து அந்த இடத்துக்கு உடனடியாக போகக்கூடாது. ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பாதுகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். 2 கோஷ்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதில் முழுமையான பாதுகாப்பு இல்லாமல் கவர்னர் போய் அவருடைய கார் மேலே வந்து ஒரு கல் வந்து விழுந்தால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடும். தமிழ்நாட்டிலேயே கல் விழாத போதே கல் விழுந்துச்சின்னு சொல்லி சொன்னாங்க. சட்டம் ஒழுங்கு மாநில காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆமாம், மாநில காவல்துறை மேலே அந்த பழி விடும், மாநில அரசு மேலே அந்த பழி விடும். அப்போ அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு கூட ஒன்றிய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதனால கவர்னர் வந்து எப்பொழுதுமே வந்து முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபு, ஒரு சாங்கியம். அதை பலதடவை இவர் வந்து மீறி இருக்கார். கவர்னருக்கு மாநிலத்தை சுற்றுப்பயணம் செய்வதற்கு முழு உரிமையும் அதிகாரமும் உண்டு. இப்போ எங்களுக்கு வந்து TV ராஜேஸ்வர் வந்து டைரக்டர் IBA இருந்தவர், பிறகு கவர்னர் ஆனார். நான் மித்னாப்பூரில் கலெக்டர் இருந்தபோது பெரிய வறட்சி நிலவுச்சு. அதனால் அவர் சொன்னார், நான் வறட்சி நிலவும் மாவட்டங்களை சென்று காணுவது எங்களுக்கு உத்தரவு வந்தது. ஆளுநர் வரும்பொழுது முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், முழு கௌரவம், முழு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும், என்ன நடந்தது என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு அறிக்கை அனுப்ப வேண்டும், அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் இது மாதிரி திடீர்னு நான் இன்னைக்கு கலாட்டா நடந்திருக்கு, நான் 3 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கவர்னருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திரு தன்கர் தான் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். பாஜக தரப்பிலிருந்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க.
ஆளுநர் வந்து மசோதாக்களை நிறுத்தி வச்சிருந்தா அதற்காக உச்சநீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்கலாமா, சட்டத்தை உச்சநீதிமன்றமே இயற்றலாமா, நாடாளுமன்றம் தானே இயற்றணும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. பாஜக தரப்பை சேர்ந்தவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தனது அதிகார எல்லையை மீறிவிட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணுமா அதை? அப்படி சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா செக்ஷன் 142ங்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தின் உட்பிரிவு. அந்த சட்டத்தின் உட்பிரிவின் அது கொடுத்த அதிகாரத்தின்படி, கொடுத்த கட்டளையின்படி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் போன்ற சட்ட மேதைகளுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்தது. இன்று நாம் உருவாக்குகின்ற இந்த அரசியலமைப்பு சட்டம் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் அப்படியே இருக்க முடியாது. இந்தியாவில் வாழ்வியல் முறையில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழலாம். அதற்கு தகுந்தபடி நெகிழும் தன்மை கொண்டதாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும். அதே போல் இந்தியாவின் சாவரனிட்டி எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்தியா என்பது ஒரு நாடாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் மனசில் வச்சு அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. அதுக்காகத்தான் இந்த சிறப்பதிகாரம் வழங்கப்பட்டது. சர்ச்சில் வந்து சொன்னார், இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா கடைசியில் வந்து ரவுடிகளும் லூட்டர்ஸும் தான் இந்த நாட்டை ஆள போகிறாங்கன்னு. தன்னை பற்றியும் சேர்த்தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதை தான் பண்ணாங்க, நாகரிகமாக பண்ணாங்க, சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டு பண்ணாங்க. ஆனால் அதே இதை இவங்களும் பண்ணுவாங்கன்னு அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு கவசமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அவங்க இப்படிப்பட்ட சிறப்பு அதிகாரங்களை நீதிமன்றங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா நீதிமன்றங்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறத பாஜக அரசு, மத்திய அரசு விரும்பாத மாதிரி கட்டுரையாளர். ஆமாம், அவங்க கட்டுப்படுத்துறது விரும்பலைங்கிறது ரொம்ப அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்பொழுதெல்லாம் அந்த தீர்ப்பை வரவேற்பார்கள். இது பாபரி மஸ்ஜித் தீர்ப்பை வந்து அவங்க வரவேற்கவில்லையா? பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு பற்றி பல பேருக்கு பலவிதமான கருத்துக்கள் இருந்தன. உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து இறைவனிடம் கேட்டேன், அவர் சொன்னார், அதுபடி தீர்ப்பு கொடுத்தேன்னு சொல்கிற வேடிக்கையெல்லாம் நடந்தது. ஆனால் அதை அவங்க வரவேற்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சாதகமாக இருந்தது. அவங்களுக்கு சாதகம் இல்லாதது ஜனநாயகத்துக்கு சாதகமாக இருக்கிறத பற்றி அவங்களுக்கு வந்து வருத்தம் வருது. இந்த நாட்டில் எங்களுக்கு ஜனநாயகம் வந்து முக்கியமில்லை, எங்களுடைய எதேச்சாதிகாரம் தான் முக்கியம், அப்சல்யூட் பவர்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து 3 விதமான அங்கங்கள் இருக்கின்றன இந்திய ஜனநாயகத்தில்: நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை. அப்போ இந்த 3 வந்து இண்டிபெண்டன்ட் ஈச் அதர். இந்த 3க்கு இடையில பிரச்சனை வந்தாலும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவங்க வந்து நாங்கள் நீதிமன்றம் வந்து நாங்கள் நினைச்சபடி தீர்ப்பு கொடுக்கணும். இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனால் உச்சநீதிமன்றம் அரசை விட கூடுதலாக போய் செயல்படுதோ பாலிசி மேக்கிங்கில், சட்டம் இயற்றுதல் அப்படின்ற சந்தேகத்தை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் பொதுஜனமாக இருக்க நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. இவர் வந்து மசோதாக்களை எல்லாம் நிறுத்தி வைக்கும்போது 2 விதமான கருத்துக்களை வந்து ஆளுநர் சொன்னார். ஒன்று என்ன சொன்னார்? மசோதாவை இந்த நாளிற்குள் நான் முடிவெடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதல் கேள்வி கேட்டார். 2வது கேள்வி வந்து என்ன கேட்டார்? நான் நிறுத்தி வைத்தேன் என்றாலே அதை நிராகரித்து விட்டேன் என்றுதானே பொருள் அப்படின்னாரு. அப்போ இவர் என்ன நிதானத்தில் பேசுகிறாரு? இப்படிப்பட்டவர் ஆளுநராக இருக்கும் பொழுது இந்த மாநிலத்தின் உரிமைகளை காப்பதற்கு யார் முன்வர வேண்டும்? நீதிமன்றம் தான் முன்வர முடியும். நீதிமன்றத்திற்கு அத்தகைய அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதை பயன்படுத்துவதை இது எதேச்சை அதிகாரம், நீதிமன்றத்தின் எதேச்சை அதிகாரம் என்று சொல்வது எந்த விதத்திலும் பொருந்தாது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய வாசிப்பு, புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.